ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடைபெற்ற சூப்பர் சண்டேனுடைய ரெண்டாவது மேட்சினுடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கும் தான் அந்த மேட்ச் வந்து நடைபெற்றது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையினுடைய அன்புடன் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண பேட்ஸ்மேன் எஸ்ஆர்எச் கேப்டன் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுடைய பேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஆடினாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்திங்கன்னா 20 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா 212ங்கிற ஒரு நல்ல ஸ்கோரை வந்து போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் ருத்ராஜ் போன வாட்டி செஞ்சுரி அடித்தார் இல்லையா, அவர் வந்து திரும்பவும் ஒரு செஞ்சுரி அடிக்கிற லெவலுக்கு போனார். பட் அவரால் செஞ்சுரி அடிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் 98 ரன்கள், சிறப்பான 98 ரன்கள் வந்து அடித்து இந்த ஸ்கோர் வருவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தார். அவருக்கு பக்க துணையாக டெரில் மிச்சல், நியூசிலாந்து பிளேயர், அவர் வந்து 3வது பிளேயராக களமிறங்கி அவர் மிகச்சிறப்பான ஒரு பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்தினார். அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கான பலனை வந்து நேற்று சிஎஸ்கே வந்து அனுபவித்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிவம் டூபேவும் வந்து சரியான ஒரு 39 ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து போனார். ஸோ எஸ்ஆர்எச் தரப்பில் வந்து விக்கெட் எடுத்தவங்க லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நட்ராஜன் ஒரு விக்கெட்டு, ஜெயதேவ் நாத்கட் ஒரு விக்கெட்டு, நம்ம புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லி 3 விக்கெட் இழப்புக்கு 212ங்கிற ஒரு மிக பிரமாண்டமான ஸ்கோரை வந்து போஸ்ட் பண்ணாங்க. இதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்த சன்ரைஸ் ஹைதராபாத் அணியில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெரிய அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ஏடன் மார்க்கரை மட்டும்தான் 34 ரன் அடித்தார்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாக யாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ இதன் காரணமாக வந்து சென்னை வந்து ஒரு ஈஸியான வெற்றி வந்து 84 ரன் வித்தியாசத்தில் ஈஸியான ஒரு வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க. இதில் வந்து சிஎஸ்கேவுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டே வந்து 4 விக்கெட் எடுத்துட்டார். அவர் தான் வந்து ஹெட்டு, அபிஷேக் சர்மா உள்ளிட்ட மிக முக்கியமான விக்கெட்டுகள் வந்து எடுத்தார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் அவர் வந்து 2 விக்கெட்டு, மதிஷா பத்திரானா 2 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்தார், ஷர்துல் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இதன் காரணமாக வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வெற்றி வந்து கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய வெற்றியின் காரணமாக பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நெட் ரன் ரேட்லேயும் வந்து சிஎஸ்கே வந்து பெட்டராக இருக்கிறாங்க. ஸோ இதன் காரணம் 3வது இடத்துக்கு வந்து சிஎஸ்கே வந்து முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டியினுடைய அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எச் வந்து 4வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 2 தோல்வியின் காரணமாக சரிந்திருக்கிறார்கள். பட் இதுதான் வந்து டோர்னமெண்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொரு டீமும் வந்து போராடி ஜெயிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்குறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒரு விரல் புரட்சியை எனக்காக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.